அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பலா கொட்டை அண்ட் சிக்கன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான செமி கிரேவி பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஹீட் ஆனோடனே லவங்கப்பட்டை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பலாப்பழம் பார்த்திங்கன்னா ஹார்டான தோல் இருக்குது இல்லையா, அது எடுத்துகிட்டு நான் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ பலாப்பழம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பலாக்கொட்டை அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 20% சிக்கனும் பலாப்பழமும் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், குட்டி டேபிள் ஸ்பூனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் நம்ம சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. சிக்கன்லேயே ஆட்டோமேட்டிக்லி தண்ணி இருக்கும் இல்லையா, இதுலேயே மசாலாஸும் குக் ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளேம் சிம்லேயே வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சிடுச்சுன்னா இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அது நான் 1/2 கப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த தேங்காய் பால்லையே எல்லாமே வதங்கட்டும். அப்படியே விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. 5 மினிட்ஸ் ஆனோடனே நம்ம இப்போ பலாக்கொட்டை அண்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட் போட்டு திருப்பியும் நம்ம கொதிச்சதுக்கப்புறமா மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி செமி கிரேவியாக ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி போட்டுட்டு பிளேட்டிங்க்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பலாக்கொட்டை அண்ட் சிக்கன் கிரேவி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ், டேக் கேர்.